இன்னைக்கு அந்த பாரம் போயிருச்சு, படுத்தாச்சு. ஜாலியா ஊழியம் பண்ணணும், ஜாலியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், எந்த குறையும் வந்துடக்கூடாது. பெரிய பாடா இருக்குங்க எங்க வாழ்க்கையில். என்னன்னு கேட்டு பாருங்க, பெட்ரோல் போட காசு இல்லை, அதான் அவருக்கு இருக்கிற பெரிய பாடு. இப்போ இவர் போய் பரலோகத்தில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நான் பெரிய பாடுபட்டு இந்த பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன பாடுபட்டீங்க? பெட்ரோல் கூட வழி இல்லாமல் வண்டியை தள்ளிட்டு வந்தேன். திரும்பி அவரை கேட்கணும், நீங்க யாரு? நான் தான் பவுல். உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் கேட்பான், நீ வண்டி இல்லாமல் பெட்ரோல் தள்ளினதே உனக்கு பாடுனா, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டது எப்பேற்பட்ட பாடு. இன்னைக்கு நமக்கு சொபிஸ்டிகேட்டட் லைஃப், எது பாடுனே தெரில, எது பிரச்சனைனே தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா பாடு, கொஞ்சம் சுகர் வந்துட்டா பாடு. அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. இப்போ எனக்கு ஜுரம் வந்துச்சு, ஜோம் பண்ணிங்க. நான் என்ன ஜோம் பண்ண தெரியுமா? ஆண்டவரை நான் பண்ண தப்பில் வந்தது, ஆனால் இவ்வளோ பேர் ஜோம் பண்ணுறாங்க, அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு தான் ஜோம் பண்ணேன். நம்ம ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, எங்கேயாவது போகும்போது ஆண்டவர் சாப்பிடாதன்னு சொல்கிறத சாப்பிட்றது.